ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவல் வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். டிஃபன் ரெசிபி தாங்க. நான் இன்றைக்கி ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். இது 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ அவல் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போது 1/2 கப் போல் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அவலுக்கு 1/2 கப் கரெக்டாக இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட் எடுத்திருக்கேன். குடமிளகா ஒரு குடமிளகாவில் பாதி அளவு எடுத்துருக்கேங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இதில் ஆட் பண்ணிடுவோம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இப்போ இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ மசாலாலாம் நல்லா வெஜிடபிள்ஸோடையும் அவளோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது நான் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் இதுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படாதுங்க. ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவல் இருந்துச்சுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் ஹெல்த்தியாக குயிக்காக முடிச்சிடலாம். இப்போ ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். பேக்கிங் ட்ரே எடுத்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிருக்கேங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நமக்கு ஒட்டாமல் வரும். உங்கள்கிட்ட பேக்கிங் ட்ரே இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேயும் நல்லா வரும். அதுலேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க மாவு இதில் ஆட் பண்ணிடலாம். இது போல் ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும் நம்ம ஆயில் ஊற்றிருக்கிறதுனால. இப்போ நான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஒரு 15-20 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிடலாங்க. நான் இன்றைக்கி கடாயில் ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது போல் ஸ்டாண்டு வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க மாவை வச்சிடலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. கரெக்டாக இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நைஃப் இல்லைன்னா இது போல் ஸ்டிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வரணும். சப்போஸ் உங்களுக்கு ஒட்டிச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட வேக வச்சுருங்க. இப்போ வெளியே எடுத்துடலாம். இப்போ வெளியே எடுத்துட்டேன். இது ஆறட்டும். உடனே எடுக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷமாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ சைடில் இது போல் நைஃப் வச்சு லைட்டாக எடுத்து விட்டுருங்க. இப்போ பிளேட்டில் எடுத்துடலாம். லைட்டாக தட்டினீங்கனாலே அழகாக வந்து உளுந்துருங்க. உங்களுக்கு ஒட்டாமல் வரும் பாருங்கள். நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஃபன். இது டேரெக்டாக சாப்பிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பேன் வச்சுருங்க. பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் கடுகு போட்டுடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் எள்ளு போட்டுக்கலாங்க. வெள்ளெல் எடுத்துருக்கேன். உங்களுக்கு கருப்பு எள்ளுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ எள்ளு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மாவு இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிடலாங்க. அப்போ உங்களுக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சிம்லேயே வச்சுட்டு 1 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் ஒரு நிமிஷம் வச்சிடலாங்க. அப்போ உங்களுக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அந்த எள்ளோட ஃப்ளேவரும் கடுகோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெளியே எடுத்துடலாம். 2 பக்கமும் வெந்துருச்சு.
இப்போ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கொயர் ஷேப் தான் கட் பண்ண போகிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் கட் பண்ணிட்டேன் ஸ்கொயர் ஷேப்பில். இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக அவல் இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.